ஓம் நம சிவாய. இந்த காணொளி வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது புதன் மற்றும் கேது பகவான் இணைவு அடிப்படையில் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். புதன் ஆகப்பட்டவர் கேது பகவானை தொடுகிறார் என்று பொருள். இப்போ புதன்கிறவர் யார்? ஒரு ஜாதகருக்கு, ஆண் ஜாதகர் அல்லது பெண் ஜாதகி யாராக இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு தாய்மாமன், தாய்வழி உறவு, காதலன் அல்லது காதலி, நண்பர்கள், அதாவது தோழன் அல்லது தோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நண்பர்கள், வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, பொதுவான உறவுகள், இவங்க எல்லாமே புதனுடைய காரகத்துவம். அப்போ புதன் பகவான் கேதுவை தொடுகிறார், அதாவது புதன் பகவானும் கேது பகவானும் இணைகிறாங்க அப்படின்னா, இந்த மேலே சொல்லப்பட்ட உறவுகள், அந்த உறவுகளுக்குள்ளாகவே அவ்வப்போது மனக்கசப்பை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஜாதகருக்கும் தாய் மாமா அவங்களுக்கும் இடையில் ஏதாவது மனக்கசப்பு அடிக்கடி ஏற்படும், அல்லது பிரிவு ஏற்படலாம். எப்போ சந்திக்கிறாங்க, எப்போ பிரிஞ்சு போகிறாங்கன்னே புரியாத ஒரு புதிராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பத்திரம் சார்ந்தது, டாக்குமெண்ட்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது ஏதாவது ஒரு குழப்பங்கள் பொதுவாக நடந்து கொண்டே இருக்கும். ஒன்று தொலைஞ்சு போகலாம், அல்லது எழுத்து பிழை ஏற்படலாம். அதே மாதிரி இவங்க எல்லாமே எந்த ஒரு விஷயத்தையுமே சுருக்கமாக பேசியே பேசக்கூடிய பழக்கத்துலேயே இருப்பாங்க. என்னென்னு இருப்பாங்க, அவ்வளோதான். தேவையில்லாமல் எதுவும் பேச மாட்டாங்க. சுருக்கமாக பேசுவாங்க, சுருக்கமாக செயல்படுவாங்க, சுருக்கமாக தான் எதையுமே செயல்படுத்துவாங்க பொதுவாகவே. அதே மாதிரி இவங்களுடைய புத்தி செயல்பாடு கூட ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும். ஒரு வட்டத்தை தாண்டி இவங்களுடைய புத்தியின் செயல்பாடு இருக்காது. வட்டத்தை தாண்டி போகாது. அந்த வட்டத்துக்குள்ளே தான் சிந்திப்பாங்க, அந்த வட்டத்துக்குள்ளே தான் செயல்படுத்துவாங்க. அந்த வட்டத்துக்கு ஒரு வட்டம், அவங்களே ஒரு வட்டம் போட்டுக்குவாங்கன்னு சொல்லலாம். அதே போன்று இவர்களுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் அப்படின்னு பார்த்தா கூட ஒன்று இரட்டை தன்மையுடைய பெயராக இருக்கும், அல்லது சுருக்கமான பெயராக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க எந்த ஒரு மெசேஜ் சொல்லணும்னா கூட அதை சுருக்கமாகவே சொல்லி பழக்கம் இருக்கும், இவங்கள்ட்ட சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குன்னு சொல்லலாம். அடிக்கடி ஞாபகம் வருது இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு தகவலையும் சேமித்து வச்சுருப்பாங்க, அந்த தகவலை சேமித்து வச்சதை எங்கே வச்சேன்னு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன், அல்லது தொலைஞ்சு போயிடுச்சு, எந்த இடத்துல வச்சுன்னு தெரியாமல் தொலைஞ்சு போயிடுச்சு, இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு பெருமாள் அல்லது நரசிம்மர் சார்ந்த வழிபாடு மிகவும் பிடிக்கும்னு சொல்ல முடியும். சரிங்களா? இவங்களும் நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் சிறு வயதிலேருந்து கடைசி வரைக்குமே சில நண்பர்களை ரொம்ப அன்பாக பாசம் பழகி இருப்பாங்க. அந்த நண்பர்களை விட்டு பிரியவும் மாட்டாங்க. ஏதாவது சின்ன மனக்கசப்பு நண்பர்களுக்குள்ள நட்பு சார்ந்த விஷயத்தில் வந்தாலும் கூட அந்த நண்பனையே, அந்த தோழன் அல்லது தோழியையே கடைசி வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்குள்ள சின்ன ஒரு மனக்கசப்பாயிடுச்சு, பேசிக்கிறது இல்லை, இருந்தாலும் அந்த நண்பன் நினைவாகவே இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லலாம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.